வணக்கம், உங்கள் ராஜ்குமார். இப்போ மார்னிங் நம்ம ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் போட்டிருந்தோம். இப்போ பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி திண்டுக்கல்லில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு மிகவும் நல்ல காலேஜ், 40 இயர்ஸ் ஓல்டு ரெப்யூட்டட் காலேஜ். 1984 பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நல்ல ஒரு சிறப்பான கல்லூரி. இப்போ கோயம்புத்தூர் அண்டு சென்னையில் நிறையா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. திண்டுக்கல் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னால் தோஸ் ஆர் இன் பழனி, உடுமலை, அப்புறம் திண்டுக்கல், மதுரை, தேனி, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆப்டான காலேஜ். ஏன்னா தியாகராஜர் காலேஜ் முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷன் பார்க்கும்போது மெஃப்கோ சிவகாசியில் இருக்குது. மெஃப்கோக்கு அப்புறம் உங்களுக்கு பிஎஸ்என்ஏ தான் இங்கே மூவ் ஆகும். அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்டலில் போய் படிக்க போகிறீங்கன்னா பிஎஸ்என்ஏ ஒரு நல்ல காலேஜ். இப்போ நான் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்ல வர்றேன் இருக்கிற டைமிங்ஸில். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஓசியில் ஏஐடிஎஸ் பார்த்திங்கன்னா 181.5க்கு முடிஞ்சிருக்கு. அது நமக்கு கிடைக்காது. பிசி 170க்கு முடிஞ்சிருக்கு. 181 ஆரம்பித்து அதுவுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கட் ஆஃப் இப்போ நிறையா ஏறி இருக்குன்னு பேசுகிறாங்க. பயோமெடிக்கல் கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே கிடச்சிரும். சிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் ஓசியில் 186.5க்கு ஆரம்பித்து 167.5க்கு முடிஞ்சிருக்கு. பிசியில் 165க்கு முடிஞ்சிருக்கு. ஓகே ஃபைன், உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் இங்கே எல்லா பிரான்ச்லையும் கிடைக்கும். சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் ப்ரியராக வேறு நல்ல காலேஜ் கூட நிறையா பார்த்துக்கலாம். குமரகுரு, ஸ்ரீகிருஷ்ணா பார்த்துட்டு கூட வரலாம். சரியா? சிஎஸ்சி பிசி கம்யூனிட்டி 171க்கு முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இசிஇ பிசி கம்யூனிட்டிக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 163க்கு தான் முடிஞ்சிருக்கு. ட்ரிபிள்இ எல்லாருக்குமே கிடைக்கும். ஓசிலேயும் கிடைக்கும், பிசிலேயும் கிடைக்கும். ஐடி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 192.5க்கு ஆரம்பித்து 170.6க்கு முடிஞ்சிருக்கு ஓசி. பிசி 167க்கு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி கம்மிங் டு த பாயிண்ட், மெக்கானிக்கலும் எல்லாருக்குமே கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா பிசிக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓசிக்கு 166ல் தான் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா எம்பிசி பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்பிசியில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் சிஎஸ்சியும் ஏஐடிஎஸும் ஜவாப்தாரி கொடுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்கிறதுனால அதை நீங்கள் பார்த்துக்கணும். பிசி முஸ்லீமுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏஐடிஎஸ் கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை ஏஐடிஎஸ் 175க்கு முடிஞ்சிருக்கு. எஸ்சி அருந்ததியருக்கு இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ரவுண்டு 1ல் கண்டிப்பாக 50% ஆஃப் த சீட்ஸ் இந்த காலேஜில் ஃபில் ஆகிருக்கும். ஸோ மீதி இருக்கிற சீட்ஸை கண்டிப்பாக சாய்ஸ் லிஸ்ட்டில் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் ஒரு பேரண்ட்டை நான் பேசின பேரண்ட் என்ன பண்ணாங்கன்னா, கம்மியான சாய்ஸஸ் கொடுத்துட்டாங்க. கம்மியான சாய்ஸஸ் கொடுத்ததுனால நாட் அலாட்டட்னு வந்துடுச்சு. அதனால் தயவு செஞ்சு உங்கள் சாய்ஸஸை விசாலப்படுத்திக்கங்க. நிறையா சாய்ஸஸ் கொடுங்க. நியர்லி உங்களுக்கு ஒரு 100 சாய்ஸஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 10 காலேஜ் மட்டும்தான் சாய்ஸ். நான் கோயம்புத்தூர் இல்லை ஈரோட்டில் இருக்கேன், நான் ஒரு 10 காலேஜ் எங்கள் வீட்டு பக்கத்தில் கொடுப்பேன், அப்படி இருக்காதீங்க. நீங்கள் ஒரு 100 காலேஜஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டே ஒரு 100 காலேஜஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாய்ஸ் அலோகேஷனில் கிடைக்கும். நீங்கள் அப்படி வெறுமனே 10 to 20 காலேஜ் கொடுத்துட்டு ஏஐடிஎஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா கிடைக்காது. நாட் அலாட்டட்னு வந்துருச்சுன்னா அப்புறம் வேஸ்ட். அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் கிடைக்காது. அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டும் உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் போய் எடுக்கணும். நீங்கள் தேர்ட் ரவுண்டில் போய் கிடைக்கிறதுங்கிறது நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறத விட ரொம்ப கீழே உள்ள காலேஜஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். சாய்ஸ் லிஸ்ட்டை இப்போயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லா ஏரியாஸும் தான் போடுறேன். திண்டுக்கல் போடுறேன், சிவகாசி போடுவேன், அடுத்து திருச்சி போடுவேன். அந்த மாதிரி நல்ல காலேஜஸை பிக் பண்ணி ரவுண்ட் 2ல் எடுக்கிற மாதிரி காலேஜஸ் தான் நான் போடுவேன். 170 to 179 கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக ஏஐடிஎஸ், சிஎஸ்சி, இசி இங்கே எடுத்துக்கலாம். அதே மாதிரி 165க்கு மேலே இருக்க கேண்டிடேட்ஸ்க்கும் ஈஸியாக கிடச்சிரும் இங்கே. ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த காலேஜை. ஏன்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப் டு 144 வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க காலேஜஸ்லாம் சாய்ஸ் லிஸ்ட்டை வச்சுக்கோங்க. பிஎஸ்என்ஏ காலேஜை நீங்கள் 10th இல்லை 20th ஆப்ஷனை கூட வச்சுக்கோங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஆப்ஷனில் வச்சுக்காமல் போயிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.